to Janna Sivalmuthukan. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிரின்சிபல் வேல்யூஸில் நெக்ஸ்ட்டு 3 and 4 பார்க்க போகிறோம். கொசிகண்ட் இன்வர்ஸ். கொசிகண்ட் இன்வர்ஸோட ரேஞ்ச் என்னது? நமக்கு சைன் இன்வர்ஸில் இருந்த -π/2 π/2 எக்ஸப்ட் 0. ஏன்னா டிவைடில் இருக்கும், இப்போ சைன் 0 இருக்கும், அதனால் அது இருக்கக்கூடாது. ஸோ இப்போது கொசிகண்ட் இன்வர்ஸ், இப்போ இதோட வேல்யூ என்னது? கொசிகண்ட் 30, அதை நான் π/6 போட்டுக்கிறேன். ஸோ கொசிகண்ட் இன்வர்ஸும் கொசிகண்ட்டும் கேன்சல் ஆயிரும், பிரின்சிபல் வேல்யூ அப்போ π/6. ஸோ π/6னா -90 to 90 30. ஸோ இருக்குது பாசிட்டிவ் 30, அதனால் இருக்குது. ஸோ tan இன்வர்ஸ்க்கு வரலாம். tan இன்வர்ஸோட ரேஞ்சு ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா, tan இன்வர்ஸோட ரேஞ்ச் வந்து சைனில் இருக்கிற ஓப்பன் இன்டர்வல் போட்டு இருக்கும். அப்போது அதாவது பிட்வீன் நம்பர்ஸ் இருக்கணும். 90யும் இருக்கக்கூடாது, சைன் 90 tan 90s இருக்கக்கூடாது, நடுவில் இருக்கிற வேல்யூஸ் இருக்கலாம். ஸோ tan இன்வர்ஸ் -√3 என்ன அர்த்தம்? -tan 60. √3ங்கிறது tan 60 மைனஸில் இருக்குது. ஸோ -tan θ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -tan θனா என்னது? equal to -tan θ is equal to tan minus θ. tan into minus θ minus tan θ. காசும் சீக்கண்ட் மட்டும்தான் தீட்டாவோட மைனஸை உள்ளே வாங்கிக்கும். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? tan இன்வர்ஸ் tan minus π/60 என்ன எழுதுகிறேன்? π/3 எழுதிடுறேன். ஸோ tan போயிடும். ஆன்சர் -π/3. ஸோ நம்மளோட ரேஞ்சில் இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல் கிடையாது, ஓப்பன் இன்டர்வல். ஸோ -π/2 π/2 90 -90ல் -60 ஓகே தான்.